முனீஸ்வரன் காலடிப்பட்ட இடத்தில் தீய சக்திகள் அண்டாது என்பது மக்களின் அசையாத நம்பிக்கை. யார் இந்த முனீஸ்வரர்? இந்தியாவின் கிராமங்களிலும் தமிழகத்தின் தெருவோரங்களிலும் இலங்கையின் பல பகுதிகளிலும் அமைதியாக நம்மை காவல் காக்கும் ஒரு தெய்வம். தமிழகம், இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு வழிபாட்டிற்குரியவர். சிவபெருமானின் பல்வேறு வடிவங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் கருணைமிக்க வடிவமாக போற்றப்படுபவர் முனீஸ்வரர். முனீஸ்வரர் என்பது முனி, ஈஸ்வரன் என்ற சொற்கள் இணைந்து உருவானது. அதாவது முனிவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருப்பவர் என்று பொருள்படுவது. சிவபெருமானின் அம்சமாக தோன்றி அநீதியை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அவதரித்தவர் முனீஸ்வரர். கையில் செங்கோலும் வீச்சறிவாளும் ஏந்தி முறுக்கிய மீசையுடன் கம்பீரமாக நிற்கும் அந்த பிரம்மாண்ட உருவம் பக்தர்களுக்கு தந்தையாகவும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் விளங்கும் வடிவமாகும். கையில் வீச்சறிவாள், முறுக்கிய மீசை, ஆக்ரோஷமான தோற்றம், ஆனால் பக்தர்களுக்கு ஒரு பாசமான தந்தை. தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெங்கும் காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் முனீஸ்வரர் உண்மையில் யார்? அவர் எப்படி உருவானார்? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். சிவபெருமானை அவமதிக்கும் நோக்கில் தட்சன் ஒரு பெரும் யாகத்தினை நடத்துகிறான். அந்த யாகத்திலே சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. தட்சனின் மகளான தாட்சாயினி, அதாவது சிவபெருமானின் மனைவியாகிய தாட்சாயினி சதிதேவி தன் தந்தையின் பிழையினை சுட்டிக்காட்ட அந்த யாகத்திற்கு செல்கிறாள். ஆனால் தட்சனும் சிவபெருமானையும் தாட்சாயினியும் மிகவும் கடுமையாக அவமதிக்கின்றான். அந்த அவமானம் தாங்க முடியாமல் தாட்சாயினி தட்சனுக்கு ஒரு பாடம் புகட்ட எண்ணி அந்த யாக குண்டத்திலே வீழ்ந்து தன்னுடைய உயிர் துறக்கிறாள். இந்த நிகழ்வினால் மிகவும் கோபம் கொண்ட சிவபெருமான் ஆவேசமாக ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். அவர் ஆடிய தாண்டவத்தினால் அவரின் உடலில் இருந்து வியர்வை துளிகள் சிந்துகிறது. அந்த வியர்வை துளிகளில் இருந்தும் சிவபெருமானுடைய ஜடாமுடியில் இருந்தும் வீரபத்திரர் என்று சொல்லக்கூடிய உக்கிரமான பெரும் தெய்வம் தோற்றம் பெறுகிறார். சிவபெருமானின் கட்டளையை ஏற்று தக்கனின் யாகசாலையை நிர்மூலமாக்கி தக்கனின் ஆணவத்தை அடக்குகிறார் வீரபத்திரர். யாகத்தை அழித்த பின்னும் உலகம் நடுங்கும் வகையிலே வீரபத்திரருடைய உக்கிரம் குறைந்த பாடாக இருக்கவில்லை. மிகுந்த உக்கிரத்துடன் இருந்த வீரபத்திரர் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானுக்குள்ளே அடக்கம் கொள்கிறார். அந்த உக்கிரம் தணிந்த நிலையில் சிவபெருமான் பிரபஞ்சத்தினுடைய அமைதிக்காக அமைதி உருவம் பூண்கின்றார். அதாவது இந்த யாகத்தை அழித்த களைப்பு நீங்கவும் உலகத்திற்கு ஞானம் வழங்கவும் சிவபெருமான் தியான கோலத்தில் அமர்கிறார். அவ்வாறு கோபம் தணிந்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் சிவபெருமான் காட்சியளித்த வடிவமே முனீஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது. ஆணவத்தை அழித்து தியாகத்தை போற்றி இறுதியில் அமைதியையும் ஞானத்தையும் தேடும் ஒரு ஆன்மீக பயணமே இந்த முனீஸ்வரருடைய வரலாறு. முனீஸ்வரர் ஆகம மரபிலும் கிராமிய மரபிலும் தெய்வமாக போற்றப்படுகிறார். இவர் பல இடங்களில் பல பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் பொதுவாக 7 வடிவங்கள் இவருக்கு காணப்படுகிறது. சிவமுனி, சிவனைப் போலவே தவம் செய்பவர். மகாமுனி, பெரும் ஆற்றல் கொண்டவர். தர்மமுனி, நீதியை காப்பவர். வாழ்முனி, சந்ததியினரை வாழ வைப்பவர். சக்தி முனி, அம்பிகையின் அருள் பெற்றவர். பாண்டிமுனி, மதுரையின் புகழ்பெற்ற காவல் தெய்வம். ஜடாமுனி, ஜடாமுடியுடன் காட்சியளிப்பவர். பொதுவாக முனீஸ்வரரின் தோற்றம் தொடர்பாக ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு விதமான கதைகள் வழக்கத்தில் இருக்கின்றன. சில இடங்களில் இவரை பஞ்சமுனிகளில் ஒருவராக, அதாவது பச்சையம்மனுக்கு காவல் இருக்கின்ற 5 முனிகளில் ஒருவராகவும் இந்த முனீஸ்வரரை குறிப்பிடுகின்ற வழக்கம் காணப்படுகிறது.
முனீஸ்வரர் பெரும்பாலும் ஆகமம் சாராத மரபிலேயே பெரும் செல்வாக்கு மிக்க தெய்வமாக விளங்குகிறார். அதாவது சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுள் வீரபத்திரர் ஒரு மூர்த்தமாக இருக்கிறார். ஆனால் முனீஸ்வரர் ஆகமம் சாராத நாட்டார் வழிபாட்டு மரபிலேயே பெரும்பாலும் வழிபடப்படுகிறார். முனீஸ்வரர் பெரும்பாலும் ஊரின் எல்லைகளில் அல்லது மரத்தடியில் வீற்றிருப்பார். தீய சக்திகள் ஊருக்குள் வராமல் தடுப்பதும் தர்மத்தை நிலைநாட்டுவதும் இவருடைய கடமையாக கருதப்படுகிறது. ஊரின் எல்லையில் மரத்தடியில் அல்லது சாலையோரங்களில் முனீஸ்வரர் அமர்ந்திருப்பதற்கு காரணம் உண்டு. ஊருக்குள் வருகின்ற நோய்களையும் தீய சக்திகளையும் துர்தேவதைகளையும் அங்கேயே தடுத்து நிறுத்தி மக்களை காக்கின்ற எல்லை சாமியாக அவர் மக்களால் நம்பப்பட்டு பரம்பரையாக சந்ததி சந்ததியாக வழிபடப்பட்டு வருகிறார். சில இடங்களில் குளங்கள் அல்லது நீர்நிலைகளுக்கு காவலாக விநாயகர் ஐயனாருடன் சேர்ந்து முனீஸ்வரரையும் வழிபடுவது வழமை. இலங்கையில் குறிப்பாக கந்தலாய் குளத்திலே காளமாமுனி அவ்வாறு குளத்திற்கு காவல்காரனாக வழிபடப்படுகிறார். அவருக்கு பெருமடை வைத்து வழிபடுவது தனிச்சிறப்பு. பொதுவாக நாம் புதிய வாகனங்கள் வாங்கினாலும் சரி அல்லது தூர பயணம் மேற்கொண்டாலும் சரி, முனீஸ்வரரின் ஆசி இருந்தால் அந்த பயணம் தடையின்றி வெற்றி பெறும் என்பது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. முனீஸ்வரர் வழிபாட்டில் 2 விதமான வழிபாட்டு முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று சைவ வழிபாடு. சிவமுனி போன்ற சாந்தமான உருவங்களுக்கு பூக்கள், பழங்கள் என்பவற்றை படைத்து சைவ மரபிலே வழிபாடு செய்வார்கள். அதே வேளையில் வீரமும் ஆக்ரோஷமும் நிறைந்த கடவுளாக விளங்குகின்ற இந்த முனீஸ்வரருக்கு வீர வழிபாட்டின் அடையாளமாக அசைவ வழிபாடு வைக்கின்ற மரபும் காணப்படுகிறது. குறிப்பாக கிராம மக்களின் வழிபாட்டு மரபில் ஆடு, கோழி என்பவற்றை பலியிடுதல், அதேபோல சுருட்டு படைத்தல் என்பவற்றை செய்து முனீஸ்வரரை பக்தியோடும் பயத்தோடும் வழிபாடு செய்கிறார். ஏனைய நாட்டார் தெய்வங்களைப் போலவே முனீஸ்வரருக்கும் தனிப்பட்ட பூஜைகள், மடைச்சடங்குகள் மற்றும் சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு ஊரவர்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அவை அந்தந்த ஊர் மரபுக்கு ஏற்ப வேறுபடுகின்றன. சில மரபுகளில் இவருக்குரிய படையல்கள் மற்றும் சடங்குகள் மிகவும் விசேஷமான முறையில் நடைபெறுவதும் உண்டு. முனீஸ்வரர் பக்தர்களை பொறுத்தவரை அவர் ஊர் எல்லையில் இருக்கும் ஒரு வெறும் சிலை அல்ல, மாறாக உயிரோடு இருக்கின்ற ஒரு சாட்சியாக அவர் விளங்குகிறார். முனீஸ்வரரில் காளமாமுனி கிராம எல்லைகளையும் ஆலயத்தையும் பக்தர்களையும் துஷ்ட சக்திகளிடம் இருந்தும் பில்லி சூனியம் போன்ற தீய தாக்கங்களில் இருந்தும் பாதுகாக்கும் சக்தி கொண்டவராக நம்பப்படுகிறார். காலங்களை கடந்து நிற்பவர் என்றும் காலனுக்கு காலனாக விளங்குபவர் என்றும் பொருளில் காளமாமுனியாக வழிபடப்படுகிறார். ஐயனே என்று உருகி அழைத்தால் ஓடோடி வந்து உதவுகின்ற கருணை கடலாக முனீஸ்வரர் வழிபடப்படுகிறார். அவரது உருவம் பயங்கரமானதாக இருந்தாலும் தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களுக்கு முனீஸ்வரர் ஒரு சிறந்த நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் விளங்குகிறார். தீய கனவுகள், செய்வினை கோளாறுகள் மற்றும் மனக்கவலைகளை வேரோடு அறுக்கும் பெரும் தெய்வம் இந்த முனீஸ்வரர். முனீஸ்வரரை வழிபடுவது மிகவும் எளிதானது. செவ்வளரி பூக்கள், எலுமிச்சை மாலை, பொங்கல் அல்லது சுருட்டு என்பவற்றை படைத்து அவரை வழிபாடு செய்யலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ப எதை படைத்தாலும் எப்படி படைத்தாலும் உண்மையான பக்தியோடு அதை சமர்ப்பித்தால் அதனை ஏற்றுக்கொண்டு வந்து அருள் புரிபவர் முனீஸ்வரர். இரவு வேளைகள், சாம வேளைகள், காட்டு வழி பயணங்கள் இப்படியான நேரங்களிலே எம்மோடு ஒருவராக துணையாக வந்து போகும் வழி முழுவதும் காவல் காத்து நிற்பவர் இந்த முனீஸ்வரர் ஆவார். இது ஏராளமான பக்தர்களின் நேரடி அனுபவமாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முனீஸ்வரரை வழிபடுவது பெரும் மாற்றங்களை தருகின்ற ஒன்று. அதேவேளை அமாவாசை, பௌர்ணமி தினங்களிலும் முனீஸ்வரருக்கு சிறப்பான வழிபாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உங்கள் குலதெய்வமாகவோ அல்லது இஷ்ட தெய்வமாகவோ முனீஸ்வரர் இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. முனீஸ்வரன் துணை இருக்கையில் பயம் எதற்கு?
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஓம் முனீஸ்வராய நமக என்று கமெண்ட் செய்யுங்கள். மற்றைய முனீஸ்வர பக்தர்களுக்கும் இந்த பதிர்வை பகிருங்கள். லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திப்போம். நமச்சிவாயம்.